மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏன் நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம், why we celebrate Christmas என்று சொல்லி நான் வேகமாக 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I want to give you 3 reasons, 3 காரணங்கள் ஏன் நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். முதலாவது காரணம் ஏன் நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் என்றால், the first reason why we celebrate Christmas is this: Christmas teaches us that God is for us and not against us. கிறிஸ்மஸ் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. God is for you. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் சார்பாய் இருக்கிறார் என்பதை கிறிஸ்மஸ் வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு எதிராக இல்ல, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். You are not God's enemy and God is not your enemy. நீங்க கர்த்தருக்கு ஒரு எதிராளி கிடையாது, கர்த்தரும் உங்களுக்கு யாரு கிடையாது? எதிராளி கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த உலகத்தை படைத்தவர், காற்றையும் கடலையும் படைத்தவர், மலைகளை உண்டு பண்ணினவர், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் அழகாக, நேர்த்தியாக, அற்புதமாக, பிரம்மாண்டமாக படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். He is almighty, all powerful, amazing God. இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ வல்லமை உள்ள தேவன், அவர் உங்கள் சார்பாய் நிற்கிறார். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவ்வளோ பெரிய ஆண்டவர். நமக்கு சொந்தக்காரன் ஒரு பொலிட்டிஷியன் பெரிய ஆள் இருந்தாலே நிறைய பேருக்கு அவங்க நடையே மாறிடும். அப்படிதானே? எங்க மாமா யாரு தெரியுமா, இவங்க யாரு தெரியுமா? நான் சொல்றேங்க, யார் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். ஹalleluya. This Christmas, let us get that into our spirit. God is for me and not against me. Amen. ரோமர்ல வாசிக்கிறோம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? யார்? உண்மைதான், மனுஷன் பாவம் செஞ்சான். அவன் பாவம் செஞ்சதுனால வசனம் சொல்லுது, ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே, அவன் தேவ மகிமை அவன் இழந்து விட்டான். He fell short of the glory of God. பாவம் செய்தனாலே கொடுக்கப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை அவன் இழந்து விட்டான். அது மாத்திரம் இல்ல, அவன் பாவம் செய்தனாலே அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டானது, ஒரு பெரிய கேப் உண்டாயிருச்சு. வசனம் சொல்லுது, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவர் ரட்சிக்க அவர் கரம் குறுகல, கேட்கிறதுக்கு அவருடைய செவி மந்தமாகல. ஆனா ஒரு பிரச்சனை அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களோ உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை என்ன பண்ணுகிறதாம்? உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களோ அவர் உங்களுக்கு செவி கொள்ளாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவமும் அந்த அக்கிரமமும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிளவு அது உண்டு பண்ணினது. Sin brought division between divinity and humanity. பூலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் ஒரு பிளவு உண்டானது. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு நன்றாக ஒன்று சொல்லலாம், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அதே நிலைமையில விடவே இல்லை. ஆமென், ஹalleluya, ஹalleluya. He didn't leave us in that position. அந்த நிலைமையில ஆண்டவர் நம்மளை விடவில்லை. பாவம் அந்த பிளவை உண்டு பண்ணினது. ஆனால் கிறிஸ்து இயேசு அந்த பிளவை சரிசமம் செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். Hallelujah, hallelujah, hallelujah. Jesus came to bridge that gap. வசனம் நம்ம வாசித்தோம், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அந்த தேவதூதன் யோசேப்பிட்ட பேசும்போது சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நம் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென்.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி, பாருங்க, கிறிஸ்து இயேசு அவரோடு கூட நம்ம எழுப்புகிறார், உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஆமென். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? உன்னதங்கள் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பாவம் பிளவை உண்டு பண்ணினது, ஆனால் கிறிஸ்து, ஆமென், கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். அந்த பிளவை அவர் சரிப்படுத்தினார். He bridged that gap. Hallelujah. Hallelujah. அந்த கேப் அவர் பிரிட்ஜ் பண்ணதுனால, அந்த கேப்ப இயேசு கிறிஸ்து க்ளோஸ் பண்ணதுனால, இப்ப எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு, எல்லாம் சொல்லுங்க, நமக்கு சொல்லுங்க, எனக்கு, நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு எஸ் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்க? தைரியமா நம்ம கர்த்தரிடத்துல நம்ம வரலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஏன் இந்த வசனத்தை எல்லாம் சொல்கிறேன் என்றால், கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருந்தால் இந்த வசனம் எல்லாம் என்ன ஆகாது? அது சரி வராது. ஆனா அந்த வசனத்தை, சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு எதிரி அல்ல, அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. We can approach God with freedom and confidence. Freedom and confidence. So கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனாலே இந்த நாட்களில் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க பயப்படாதிருங்கள். ஆமென். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனாலே நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க சோர்ந்து போகாமல் இருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தயங்காமல் இருங்கள், நீங்கள் சந்தேகப்படாமல் இருங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. Because God is with me, I'm going to celebrate this day. I'm going to celebrate this day. ஒரு ஆமென் சொல்லுவோமா? How do I know that God is for me? எப்படி தெரியுங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படி என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். He has adopted us to be his children, to be his son and daughter. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அவர் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார், அடாப்ட் பண்ணி இருக்கிறார். அது மாத்திரமில்ல, அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 26ஆம் வசனம், 27ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவருடைய ஆவியை நமக்குள்ள என்ன பண்ணிருக்கிறார்? அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் பிள்ளையாய் மாற்றி நமக்குள் அவருடைய ஆவியை வைத்து, அது மாத்திரமல்ல, 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் நம்மளை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணாராம்? அவர் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் எனக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதுக்கு என்ன அடையாளங்க? நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அவருடைய ஆவி எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவர் விசுவாசத்தினால, கிருபையினால என்னை ரட்சித்து இருக்கிறார். If God is for us, அந்த வசனத்துல வாசித்தோம், who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? எந்த சாத்தானின் காரியங்களோ, எந்த மனுஷனின் காரியங்களோ, எந்த உலகத்தின் காரியங்களோ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 31, 32, 33, 34 அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மூன்று முறை யார் 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 என்று சொல்லப்பட்டிருக்கும். 31ஆம் வசனத்துல நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? 33ஆம் வசனத்துல நம்மளை குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் உங்களை குற்றம் சாட்ட முடியாது. ஆமென். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, உங்களை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்றது 33ல தேவனே அவர்களை எப்படி மாற்றி இருக்கிறாராம்? நீதிமான்களாக அவர்களை மாற்றி இருக்கிறார்.
உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உங்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? 34ஆம் வசனத்துல ஆக்கினைக்குள்ள தீர்ப்பவன் யார்? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ தூரத்திலிருந்து பார்க்கிற தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் பேர் இம்மானுவேல். அவர் நம்மோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. So this Christmas you have a reason to celebrate. உங்களுக்கு கொண்டாடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் உங்களை படைத்தவர், உங்களை அழைத்தவர், உங்களை முன்குறித்தவர், உங்களை தாயின் கற்பத்திலே பிரித்து எடுத்தவர். அவர் உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். I do not know about you, but I'm excited that my God is with me. Amen. அவர் என் பட்சத்தில் இருந்தா இமயமலை பார்த்தாலும் அது எப்படி தான் தெரியும்? யானைமலை மாதிரி தான் தெரியும். ஆமென். யானைமலையை பார்த்தாலும் அது எறும்பு மலை மாதிரி தான் தெரியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த மகா பெரிய தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்க பெரிய அப்ஸ்டக்கிள் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கலாம். ஆமென். ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் அப்ஸ்டக்கிளா இருக்கலாம், ஒரு தடை, பொருளாதார தடையா இருக்கலாம், அல்லது உடல்ல உள்ள சில தடைகள், வியாதிகள் நிமித்தம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல அல்றதற்கு நேரம் இல்லை, அல்றதற்கு காரணம் இல்லை, கொண்டாடுவதற்கு தான் காரணம் இருக்கிறது. ஆமென். தாவீது சொல்லுகிறார் 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்ன செய்வான்? சொல்றேங்க, நிறைய பேர் மனுஷன் சொல்ற வார்த்தையை நம்புறாங்க. நான் அப்பப்ப சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவருக்கு கருணாக்குங்க, அவர் சொன்னார்னா அப்படியே. பாத்தீங்களா, கரெக்டா நீங்களே முடிக்கிறீங்க சென்டென்ஸ். ஐயா அவனுக்கு கருணாக்கு இருக்குன்னா இருந்துட்டு போகுது, அவன் சொல்றது பலிக்குதோ பலிக்கலையோ, ஆனா ஆண்டவர் சொல்றது நிச்சயமாக பலிக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை கூட அந்த தரையில கீழே விழவே விழாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். மனுஷன் உங்களுக்கு எதிராக என்ன செய்வான்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதம் 56:9 வாசிக்கும் பொழுது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஆமென். நீங்க இதான் சொல்லணும், வேற ஒன்றும் நீங்க பெருசாலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆமென். சூழ்நிலை வரும்பொழுது உங்க மனசுல ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும். இப்படியா அப்படியா, அதுவா இதுவா, என்னென்ன நிறைய கேள்விகள் ஓடிக்கொண்டு இருக்கும். நீங்க சொல்ல வேண்டியது, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு எதிராக வரும் எவ்வளவு பெரிய அம்பு வீசினாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலை எழும்பி, எவ்வளவு பெரிய மலை போல துன்பங்கள் வந்தாலும், என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறதுனால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருக்கிறதுனால நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென், ஆமென். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், எலிஷாவை குறித்து அங்க வாசிக்கிறோம். அங்க கிங் ஆஃப் ஏரம், ஆராமின் ராஜாவன் படையெடுத்து திரும்பி வருகிறான். என்ன நடக்குதுன்னா, சூழ்நிலை இவனுங்க இஸ்ரவேலுக்கு முன் எதிராக அவங்க போரிடுவதற்கு சில திட்டங்களை போடுறாங்க. இஸ்ரவேலின் எதிரிகள் கிங் ஆஃப் ஏரம் அவன் நிறைய திட்டங்களை போடுறான். அவன் போட்ட திட்டத்தெல்லாம் இங்க யாரோ என்ன பண்ணிடுறாங்க, தூரத்தில் அப்படியே சொல்லிடுறாங்க. உடனே இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. யாரா நம்ம கூட இருந்துட்டே நம்மளே என்ன போட்டு கொடுக்குறா அப்படின்ட்டு என்ன பண்றான், அவன் தேடி பார்க்கறான். கடைசியில் பார்க்கறாங்க, ராஜா நம்ம கூட்டத்தில் யாரும் இல்லை, ஆனா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவர் தான் என்ன பண்ணிடுறாரு, நீங்க இங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணிடுறாரு, அவரு அந்த ராஜாட்ட சொல்லிடுறாரு. அப்படின்னு சொன்ன உடனே அவர் எப்படியாச்சும் பிடிச்சி காலி பண்ணிடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய படை எடுத்துட்டு அவங்க எலிசாவை பிடிப்பதற்காக போறாங்க. அடுத்த நாள் காலையில எலிசாவுடைய வேலைக்காரர் நல்லா தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கையை விரிச்சிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அப்படியே பார்க்கிறார். பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அந்த ஊரை சுற்றிலும் யார் இருந்தா இப்ப? இல்ல ஃபர்ஸ்ட் அவர் எதை பார்த்தாரு, எதிரிகளை தான் பார்த்தார். எதிரிகளை பார்த்த உடனே இவருக்கு காலும் ஓடல கையும் ஓடல. வேகமா திருப்பி எஜமான்ட்ட ஓடி சொல்றார், ஐயோ அந்த எதிரிகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்துட்டாங்க, இப்ப நம்ம எஸ்கேப் ஆறதுக்கு வழியே கிடையாது அப்படின்ட்டு சொன்ன உடனே எலிசாவுடைய ரிப்ளை,
ஆமென். நம்முடைய ரிப்ளை இப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. எலிசா எப்படி ரிப்ளை பண்றான்னு பாருங்களேன். 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவங்க அதிகம். அல்லேலூயா. அங்க எலிசா ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, அவனுடைய கண்களை என்ன பண்ணுங்கப்பா, நீங்க கொஞ்சம் தரங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ஆமென். என்னுடைய பிரேயரும் நம்முடைய பிரேயர் அதான், ஆண்டவரே, let our spiritual eyes open this Christmas. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறப்பதாக. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுது நம் பட்சத்தில் யார் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எதிரி பெருசா இருக்கலாம், எதிர்மறையான காரியங்கள் ரொம்ப பெருசா இருக்கலாம், ஆனா அதை பார்க்கிலும் நம் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அதிகம் என்றான். ஆமென். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நம்முடைய ஆவியில பதிய வைப்பாராக. நம்முடைய ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் கொண்டாடுவோம். ஆமென். நாம் அவருக்கு எதிரி அல்ல, அவரும் நமக்கு எதிரி அல்ல. சாத்தான் சில டைம் இந்த மிஸ்கன்செப்ஷனை கொண்டு வருவாங்க மனசுல. ஆண்டவர் உன்னை நேசிக்கல, ஆண்டவர் உனக்கு விரோதமா இருக்கிறாரு, ஆண்டவர் அவர் நல்லவர்னா ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி தீமை நடக்குது அப்படின்னு இந்த மாதிரி எதிர்மறையான காரியங்களை உங்க சிந்தனையில விதைப்பான். அந்த விதைக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அந்த விதையை நீங்க இதையே நீங்க யோசிக்காதீங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸையே போட்டு மெடிடேட் பண்ணாதீங்க. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 சொல்வது போல, think on the good things. Amen. Whatever is pure, whatever is full of faith, விசுவாசமான காரியங்களை, ஆமென், பரிசுத்தமான காரியங்களை, அவைகளையே நீங்க சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். The second reason we celebrate Christmas is this. Christmas teaches us that God's love towards us has no limits. மறுபடியும் நான் சொல்லுகிறேன். Christmas teaches us that God's love towards us has no limits. கிறிஸ்மஸ் எதை நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்றால், கர்த்தர் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பிற்கு எல்லையே இல்லை. ஆமென். நான் மறுபடியும் சொல்றேங்க, எல்லையே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. தேவன், எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சண்டே கிளாஸ் பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது, இப்போ நிறைய சண்டே கிளாஸ்ல பாடுவாங்க. என்ன பாட்டுனா, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ. பாடுங்க. எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபார் த பைபிள் டெல்ஸ் மீ சோ. நிறைய இங்கிலீஷ் சண்டே கிளாஸஸ்ல இங்கிலீஷ் பாட சொல்லுகிறது. என்னை ஆண்டவர் நேசிக்கிறார், இந்த வசனம் அதை சொல்லுகிறது. எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ. இயேசு என்னை நேசிக்கிறார். ஆமென். ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற அன்பிற்கு எல்லையே இல்லை. பாருங்க, இந்த உலகத்தின் அன்பிற்கும் ஆண்டவரின் அன்பிற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இந்த உலகத்தின் பார்வையின்படி சில பேர் நினைக்கிறாங்க அன்பை காசு கொடுத்து வாங்கிடலாம். love can be purchased என்று அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க ஒரு செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் இருந்தா போதும், அந்த நான் லைக் பண்ற காரியத்தை எப்படியாச்சும் அடைஞ்சா போதும், அதான் அன்பு என்று யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல. சில பேர் நினைக்கிறாங்க ஐ லைக் திஸ் கார், அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும், இந்த கார் எனக்கு பிடிக்கும், அப்படி அந்த திங்ஸ் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அந்த அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல. சில பேர் படத்தை வைத்துக்கொண்டு, திரைப்படங்களை வைத்துக்கொண்டு நினைக்கிறாங்க அன்பு வந்து ஒரு ஃபீலிங் என்று நினைக்கிறாங்க. நோ, லவ் இஸ் நாட் a feeling. அது ஒரு ஃபீலிங் கிடையாது. இல்ல. உலகத்தின் பார்வையில் உள்ள அன்பிற்கும் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பிற்கும் பெரிய வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. That's a huge difference. இங்க வசனத்துல வாசிச்சோம், 3:16 வாசிச்சோம், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் அகாபேயோ என்ற அர்த்தம். அப்படி என்றால் அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிற
ஒரு அன்பு ஆண்டவர் உங்க மேல என் மேல வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர், ஒரு எக்ஸாம்பிள், how can I explain God's love? ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்து யோசிக்க பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியின் வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வந்தது. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேரு ஹோசேயா. ஹோசேயா வந்து யங் மேன், அப்கமிங் ப்ராஃபெட். அவங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகி அப்படியே முன்னேறி வருகிற ஒரு ஊழியக்காரர். திடீரென்று ஆண்டவர் அவருக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, நீ போய் திருமணம் செய்யணும் அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். அதுல தப்பு இல்லையே, திருமணம் செய்யணும், அதுல கஷ்டம் இல்லையே. ஆனா ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ஒரு நபரை திருமணம் செய்ய சொல்லுகிறார். யார் அந்த நபர் என்றால், அவர்கள் அந்த பெண் பாத்தீங்கன்னா ஒரு தீமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, she was a harlot, ஒரு வேசித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ. ஆண்டவர் சொல்றாருங்க, இது ஆண்டவருடைய கமாண்ட், பைபிள்ல இருக்கு, நீங்க போய் வாசித்து பாருங்க. அந்த பெண்ணை போய் என்ன பண்ண வேண்டும், நீனு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஹோசேயா போய் என்ன பண்றாரு, அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்கிறார். அவர் நினைச்சாரு, சரி நான் இமேஜின் பண்ணி பார்க்கிறேன், திருமணம் பண்ணியாச்சுல, இப்பயாச்சும் அவர் வாழ்க்கை என்ன பண்ணிடும், மாறிடும் அப்படின்னு நினைச்சாரு. நாட்களாச்சு, ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தார். 3 பிள்ளைகள் வந்தாச்சு. திடீரென்று தன் வழி விட்டு போய் ஒரு 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 அவமானமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை அவர் திருமணம் செஞ்சு, ஒரு கஷ்டமா எவ்வளவு பேசியிருப்பாங்க ஊர்ல, போயும் இந்த அம்மாவை போய் என்ன பண்ணிருக்கிறார், இவரு கல்யாணம் பண்ணிருக்கிறார். எவ்வளவு அவமானம், எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும் பாருங்க. இதெல்லாம் மாறிடும் நினைச்சாரு. ஆனா திடீரென்று இந்த அம்மா மறுபடியும் காண போயிடுச்சு வீட்டுல. She again left Hosea and she went away. மறுபடியும் இந்த பெண் அவள் போய்விட்டாள். இவர் சொல்லல, அப்பாடி தொலைஞ்சிச்சுரா தலைவலி, தெரியாம ஆண்டவர் சொல்லிட்டாரு, நானும் கேட்டு நான் பண்ணிட்டேன், பட்ட கஷ்டம் போதும், கொஞ்சமா தமிழ்ல சொல்லுவாங்களே என்னது, கொஞ்சமா, ஆமா இதெல்லாம் போதும் அப்படின்ட்டு அவர் விட்டு போயிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ திருப்பி போய் அந்த பெண் என்ன பண்ணு, கண்டுபிடி, go find her again, go find her and bring her back என்று சொல்றார். ஹோசேயா வந்து ஒரு நல்ல ஆண்டவர் கீழ்ப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி. அவர் போய் தேடுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அவர் எங்க போய் தேடி இருப்பாரு. he would have gone to the red light area of their city. போய் தேடுறாரு, கடைசியில கண்டுபிடிக்கிறாரு. அந்த அம்மா எங்க நிக்கிறாங்கன்னா, அவங்க விற்கப்படுகிற அல்லது ஸ்லேவ்ஸா அடிமையாய் விற்கப்படுகிற மேடையிலே அந்த அம்மாவை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த அம்மா ஏலத்துக்கு விடப்படுறாங்க. தன்னுடைய மனைவி எங்க நிக்கிறாங்க, அங்க ஏலத்துக்கு விடப்படுகிற மேடை மேல நிக்கிறார். இவரு போயிட்டு, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது, அவமானத்தை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லல. போய் 15 வெள்ளி காசுகளை கொடுத்து அவர் மறுபடியும் அந்த பெண்ணை என்ன பண்றார், வாங்குகிறார். ஹோசேயா, she is your wife, அவங்க உங்களுக்கு மனைவி. ஆனாலும் அவன் சொல்லியிருப்பான், அந்த அடிமைக்காரன் சொல்லிருப்பான், ஏய் உன் மனைவியா இருக்கலாம் யா, உனக்கு அவங்க வேணும்னா என்ன பண்ணு, நீ காசை கொடுத்து வாங்கிட்டு போ என்று சொல்லியிருப்பார். மறுபடியும் காசை கொடுத்து ஹோசேயா மனைவியை அவள் தன் வீட்டிற்கு அழைத்து வருகிறார். ஹோசேயா யாருங்க? Who is Hosea in this story? God is Hosea in this story. Who is Gomer? Gomer தான் வைஃப் பேர். ஹோசேயா என்றால் என்ன அர்த்தம் என்றால், salvation என்ற அர்த்தமா. என்ன அர்த்தம்? ரட்சிப்பு, salvation என்ற அர்த்தம். Who is Hosea in this story? God is Hosea in this story. Who is Gomer in this story? Gomer யாருங்க? நானும் நீங்களும் தாங்க கோமர். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாம பாவத்துல கடந்தோம். நம்மளை தேடி வந்து இயேசு ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். ஆமென். மீட்டு கொண்டார், பிள்ளையாய் மாற்றினார். ஆனாலும்
சில முறை ஆண்டவரை விட்டு மறுபடியும் என்ன பண்ணிடுறோம், நம்ம தூரமா போயிடுறோம். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருந்தாலும், ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டிருந்தாலும், சில நேரங்களில் சில நாட்களிலே ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறோம். அப்படி தூரம் போனாலும் கர்த்தருடைய அன்பு நம்மளை தேடி வருகிற அன்பாக இருக்கிறார். ஆமென். இங்க ஹோசேயா அதான் that is the revelation right there. He went looking for Gomer. மனைவியை தேடி போய் மறுபடியும் என்ன பண்ணுகிறார், கிரயம் செலுத்தி அவர் வாங்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கோமர் என்றால் கம்ப்ளீட்னஸ் என்ற அர்த்தமா. நான் சொல்றேன், ஹோசேயா இல்லாம கோமர் கம்ப்ளீட் கிடையவே கிடையாது. ஆமென். ரட்சிப்பு இல்லாம நீங்களும் நானும் கம்ப்ளீட் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் உண்மையாய் நேசிக்க ஒரு ஹோசேயா இருக்கிறார். அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பிற்கு எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. வசனத்துல புதிய ஏற்பாட்டில் பவுல் ஆண்டவருடைய அன்பை விவரிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கும் போது 18ஆம் வசனத்தை மட்டும் நான் வேகமாக சொல்லுகிறேன். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் இன்னதென்று உணர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிற, எபேசு பட்டணத்துக்கு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் நீங்க வாசிக்கிறோம். இந்த 16ஆம் வசனத்திலிருந்து the prayer continues. அவர் ஜெபம் பண்றாரு. Let them understand, let them grasp the power of your love. கர்த்தருடைய அன்பின் அந்த ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அன்பை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். யோசிச்சு பார்த்தேங்க, God's love is, அவர் சொல்றாரு இங்க பார்க்கும்போது, அவர் அன்பின் ஆழம் நீளம், நீளம் என்றால் லாங் என்று சொல்லலாம் இங்கிலீஷ்ல. How long is God's love for us? ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ நாளுக்கு நீடிக்கும் அப்படின்னா forever நீடிக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென். foreverக்கு நீடிக்கும் கர்த்தருடைய அன்பு. நான் சொல்றேங்க, ஏன் அன்பு, உங்க அன்பு, மனுஷனுடைய அன்புக்கு எல்லாமே எல்லை இருக்கு. நம்ம விட்டு பார்ப்போம் அப்புறம் கை கழுவி விட்டே விடுவோம். அப்படித்தானே? பொறுத்து பார்ப்போம் போடா, என் வாழ்க்கையில நீ வேணாம் என்று என்ன பண்ணிடுவோம், நம்ம விட்டு வந்துருவோம். நம்ம அன்பிற்கு எல்லை இருக்கு. Our love is not long. Our love is not long lasting. ஆனா கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு, amen, it is forever love. Hallelujah, hallelujah, hallelujah. அவருடைய அன்பு how wide, அகலம், அகலம். ஆணுடைய அன்பை விட்டு நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் நீங்க ஓட முடியாது. ஆமென். நீங்க பரலோக வானத்துக்கு போனாலும் சரி, பூமி கீழே போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நீங்க கர்த்தரை விட்டு என்ன பண்ண முடியாது, அவருடைய அன்பை விட்டு நீங்க ஓடவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய அந்த டீப் அகலம், அகலம் பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பெரிய பிட்டுக்குள்ள இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள இருந்தாலும், அந்த பிரச்சனைக்குள்ள இறங்கி உங்களை தூக்கிவிட கர்த்தருடைய அன்பினால் அது முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம், ஆமென், உயரத்தை நாம் நன்றாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அறிந்து கொள்வோமாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். The first reason we need to celebrate this Christmas is because God is for me, He is not against me. The second reason I celebrate is because God's love towards me has no limits. ஆமென். கர்த்தர் என்னை நிபந்தனை இல்லாம அளவில்லாம அவரை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த கிறிஸ்துமஸை நான் கொண்டாடுவேன். Hallelujah, hallelujah. The third reason we celebrate Christmas is because Jesus has enabled us to have a relationship with God. கர்த்தரோடு உறவு கொள்ள இயேசு ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தரோடு உறவு கொள்ள இயேசு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். Jesus came to seek and save the lost. இழந்து போனவர்களை, இயேசுவை அறியாதவங்களை ரட்சிக்கவே, பாவத்தில் இருக்கிற ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கவே
வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னா அவர் நம்மோட உறவு கொள்ள சுத்தமுள்ளவராக இருக்கிறபடினால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே God has called us by our name. நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுமா உங்களை முன் குறித்தார்? ஏன் தெரியுமா உங்களை பிரித்தெடுத்தார்? ஆமென். உங்க ஃபேமிலில எல்லாம் வேற வேற பேக்ரவுண்ட்ல இருக்கலாம். ஆனா நீங்க எப்படிங்க சர்ச்சுக்குள்ள வந்தீங்க? நீங்க எப்படிங்க நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டீங்க? கர்த்தருடைய அன்பு உங்க மேல இருந்ததுனால. ஹல்லேலூயா. அவர் உங்களோடு உறவு கொள்ள உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீங்க நிறைய பேர் வெவ்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறீங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில ரட்சிப்புக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். ஆமென். நீங்க வேற எங்கேயும் தேடணும் அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில சூழ்நிலைக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கிற கேள்விகளுக்கு பதில் இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. What was wrong with mankind? மனுஷ குலத்துக்கு என்ன பிரச்சனைங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல பாவம் மனிதனையும் தேவனையும் அது பிரித்தது. ஏசாயா 53:6 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஆடுகளைப் போல வழி தப்பி நாம் போய்விட்டோம். அப்படிதான் மனித குலம் போய் கொண்டிருந்தது. That was wrong with us. மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் பிளவு உண்டாயிருச்சு. ஆனா what did God do for us? நமக்காக கர்த்தர் எதை செய்தார்? கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். 3:16 வாசித்தோம். சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி, ஆமென், அவர் மூலமாக, இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டுங்க? What do we have to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சிம்பிள். வசனம் சொல்கிறது, யோவான் 1:12, ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? அதிகாரம் கொடுக்கிறார். Amen. He wants to start a relationship with you. உங்களோட ஒரு உறவு கொள்ள இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க இதயத்துக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார், ஒரு புதிய ஜீவியத்தை கொடுப்பார். இயேசு இல்லாம, கிறிஸ்து இல்லாம கிறிஸ்மஸ் இல்ல. உங்க வாழ்க்கையில கிறிஸ்து இல்லாம கொண்டாட்டம் இல்லவே இல்ல. ஆமென். கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தருணம் கொடுத்து பாருங்க, நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா.